வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கதிரும் குமரவேலு சண்டை போட்டுட்டு இருக்க அதை தடுக்க வந்த முத்துவேலை தள்ளி விட்டுட அவர் தடுமாறி போய் விழுந்து பின்மண்டையில் அடிபட்டு நினைவை இழந்துடுறாரு. அவர் அப்படியே மயக்கமாகி கிடக்க கதிர் கவனிச்சுட்டு மாமா மாமா அப்படின்னு ஓடி போய் பதறி ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரோட தம்பி பையன் குமரவேல் அங்கிருந்து கிடுகிடுகிடுன்னு ஓடி வந்து வீட்டுல இல்லாத சீனெல்லாம் போட்டு அப்பா அப்பா அந்த கதிர் பெரியப்பாவை எங்கேயோ கூட்டிட்டு போனாப்பா, நானும் அவனை ஃபாலோ பண்ணி தான் போனேன் அப்படின்னு அவரு நிதானமா சொல்லிட்டு இருக்க வடிவு பதறுன்னு பதறிக்கிட்டு இருக்காங்க. அவன் பெரியப்பாவை ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு பேசிக்கிட்டு இருந்தான். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு அவன் பெரியப்பாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான்ப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல அப்படியே விரைச்சு போய் முழி ரெண்டும் வெளியே வந்துடுற மாதிரி பாக்குறாரு சக்திவேல். வடிவும் பாட்டியும் பயங்கரமா அதிர்ந்து போய் நிக்க சக்திவேல் பையனை பலார்னு ஒரு அறை விடுறாரு. கண்டிப்பா அரைஞ்ச வேகத்துக்கு 2 பல்லாவது ஆடி இருக்கும். அப்பா என்ன பண்ண கண்ணத்தை பிடிச்சிட்டு பயத்தோட கேட்க என்னடா சொல்ற பைத்தியக்காரா அப்படின்னு சக்திவேல் கத்துறாரு. டேய் என்னடா சொல்ற அப்படின்னு பாட்டியும் பயத்துல அலற. என்ன சொல்ற ஒழுங்கா சொல்லு, நீ பாத்தியா அப்படின்னு அழுகையும் பதட்டமா கேக்குறாங்க வடிவு. ஐயோ நான் என் 2 கண்ணால பார்த்தேன் பெரியம்மா அப்படின்னு குமரவேல் சொல்ல ஐயோன்னு நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க வடிவு. அப்படியே பெரியப்பாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு குமரவேல் அழுத்தி சொல்ல வீட்டுல எல்லாரும் தனித்தனியா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது அப்படின்னு மாறி அதிர்ந்து போய் பார்க்க ஐயோ அப்படின்னு அலறலோட வாயில கைய வச்சுட்டு கண்ணில் கண்ணீரோடு நிக்கிறாங்க பாட்டி. ஐயோ என் முத்துவுக்கு என்ன ஆச்சு, இவன் என்னென்னமோ சொல்றானே அப்படின்னு பாட்டி அலறிக்கிட்டு இருக்க. ஏய் ஏய் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டே மறுபடியும் ஒரு அறை விடுறாரு. பார்க்குற நமக்கு யூ டிசர்வ் திஸ் மேன் மோர் தென் திஸ் அப்படின்ற நினைப்பு வருதை தடுக்க முடியல. அப்பா அதுதான்ப்பா உண்மை அப்படின்னு குமரவேல் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு கத்துறாரு. ஐயோ அவருக்கு என்ன ஆச்சு, என்னென்னமோ சொல்றானே இவன் அப்படின்னு வடிவு அழுதுகிட்டு இருக்கு. ஐயோ எனக்கு பயமா இருக்குப்பான்னு குமரவேல் அழறாரு. ஏண்டா அவன் தள்ளி விடும்போது நீ பார்த்துக்கிட்டு சும்மாவா இருந்த அப்படின்னு மாறி கேட்க அம்மா அவன் கொலை வெறியில இருந்தாமா, பெரியப்பாவை கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு அப்படின்னு அவரு நீட்டி முளைக்கிட்டு இருக்க. டேய் அண்ணனுக்கு என்னாச்சுன்னு சொல்லுடா, உன்னுதானே கேட்டுட்டு இருக்கேன், அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேண்டா அப்படின்னு சக்திவேல் கத்துறாரு. அப்பா அப்படின்னு குமரவேல் அலற. மாமாவுக்கு என்னாச்சுன்னு கதறாங்க மாறி. அண்ணனுக்கு என்னாச்சுடா, அண்ணனுக்கு என்னாச்சு, அண்ணனுக்கு என்னாச்சுடா அப்படின்னு சட்டைய கொத்தா புடிச்சிட்டு கேக்குறாரு. அப்பா அப்பான்னு குமரவேல் கத்திட்டு இருக்க. சி அண்ணனுக்கு என்னாச்சுன்னு சொல்லுடா அப்படின்னு கத்துறாரு. அப்பா பெரியப்பா பேச்சு மூச்சு இல்லாம விழுந்துட்டாருப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல. டேய் அப்படின்னு பயங்கரமா மிரட்டுறாரு. உசுர் இருக்கான்னு கூட தெரியல அப்படின்னு குமரவேல் அழுதுகிட்டே சொல்ல மறுபடியும் சக்திவேல் விடுறாரு பாருங்க பலார்னு ஒரு அறை. வாழ்க்கையிலேயே அவர் செய்யற உருப்படியான வேலை இதுதான். இதை கேட்ட வடிவு ஐயையோ அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டு காதுல கைய வச்சுட்டு அப்படியே சரிய போறாங்க. பாட்டியோட நிலைமை சொல்லவே வேண்டாம். கடவுளேன்னு கதற அவங்க வாயும் கண்களும் அப்படியே நின்னுடுது. மாறி பயத்துல வெளுத்து போய் ஆன்னு கத்திக்கிட்டு காதை அடிச்சுக்கிறாங்க. என்னடா சொல்ற, என்னடா சொல்ற, அண்ணன் அப்படியே விட்டுட்டு வந்தியா அப்படிங்கிறவரு இன்னொரு பலார்னு அறை விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு கத்த. ஐயோ அப்பா எனக்கே ஒரே பதட்டம் ஆயிடுச்சுப்பா, ஒரே ரத்தமா இருந்துச்சு, உங்ககிட்ட சொல்றதுக்காக ஓடி வந்துட்டேன்பா அப்படின்னு குமரவேல் கத்த. எங்க மாமாவுக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு மாறி கதறாங்க. எங்கடா தள்ளுனா அப்படின்னு வெறியோட கத்திக்கிட்டு இருக்காரு சக்திவேல். நம்ம பிள்ளையார் கோவில் பின்னாடி தோப்பு இருக்குல்ல அங்கதான் பண்றாரு குமரவேல். போடா முட்டாள் வாடா போ அப்படின்னு மகனை தள்ளிக்கிட்டு ஓடுறாரு சக்திவேல். வடிவு அப்படியே பிரம்ம பிடிச்சு நின்றுருக்கா. அக்கா வாங்க அப்படின்னு மாறி அவங்க கையை பிடிக்க பாட்டியும் அவங்க கையை பிடிச்சிக்கிறாங்க. பதட்டமா ஓடி வர்ற சக்திவேலும் முத்துவேலும் செருப்பை போட்டுட்டு இருக்க எதிர் வீட்டுல இருந்து ராஜி வெளியே வந்து பாக்குறாங்க. போடா போய் வண்டி ஏடுறா அப்படின்னு அவங்க அப்பா கத்த குமரவேல் ஓடுறாரு. மாறி வீட்டை போட்டிக்கிட்டு இருக்க ராஜி இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் வண்டியில ஏறுறா அப்படின்னு அவர் கூப்பிட லேடிஸும் வந்து வண்டியில ஏறுறாங்க. பாட்டி என் கார்கிட்ட ஓடி வந்துட்டு இருக்க ராஜி அதை பார்த்துட்டு வேகமா ஓடி வர்றாங்க. அப்பத்தா என்னாச்சு அப்பத்தா, ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க, அப்பா எங்கன்னு கேக்குறாங்க ராஜி. ராஜி என்னமோ சொல்றான் அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆத்தா அவகிட்ட என்ன பேசிட்டு இருக்க, ஏறு கார்ல, உன்னதான் சொல்றேன் சீக்கிரம் ஏறு ஆத்தா அப்படின்னு சக்திவேல் கத்த. அத்தை சீக்கிரம் வாங்க தன்னை மாரியும் கூப்பிடுறாங்க. ஏதாவது சொல்லுங்களேன் என்ன ஆச்சு அப்பத்தா
அப்படின்னு ராஜி கேட்டுட்டு இருக்க அவங்க காருக்குள்ள ஏறி உட்காந்து கதவை சாத்திக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு தவிப்போட 2 கூடவே வந்து கேட்குறாங்க ராஜி. கார் கிளம்பி போகுது. முத்துவேலை ஆம்புலன்ஸ்ல இருந்து இறக்கி ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு தூக்கிட்டு வர்றாங்க. கதிரும் கூடவே அவரோட கன்னத்தை தட்டிக்கிட்டே ஓடி வந்துகிட்டு இருக்காரு. அவர் கண்ணே திறக்கல. சீக்கிரம் போங்க சிஸ்டர் அப்படின்னு கதிரும் சொல்லிக்கிட்டே தள்ளிட்டு வேகமா ஓடி வர்றாரு. அங்க டாக்டர் வந்துட்டு இருக்க நிறுத்துறாங்க. என்னாச்சுன்னு டாக்டர் கேட்க, டாக்டர் டாக்டர் இவர் என்னோட மாமா, பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறாரு, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன் அப்படின்னு கதிர் பரபரப்பா சொல்றாரு. திடீர்னு எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு டாக்டர் கேட்க கொஞ்சம் தயங்குற கதிர், டாக்டர் அது அப்படின்னுட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு சொல்லுங்கன்றாரு டாக்டர். அதை சொன்னாதான் இவருக்கு ட்ரீட்மெண்ட்டே பார்க்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, டாக்டர் கீழே விழுந்துட்டாருங்க டாக்டர் அப்படின்றாரு கதிர். அடியதும் பட்டிருக்கா அப்படின்னு டாக்டர் கேட்க, அடியெல்லாம் ஒன்றும் பெருசா படல, மயக்கம் ஆயிட்டாருன்றாரு கதிர். டாக்டர் கூப்பிட்டு பார்த்தேன், எந்திரிக்கவே இல்லை, ஏதாச்சும் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு கதிர் சொல்ல, டாக்டர் அவரோட கண்ணத்தை தட்டி பாக்குறாரு. அவரோட கண்ணெல்லாம் திறந்து பாக்குறாரு. மாமா அப்படின்னு கதிர் கூப்பிட்டு இருக்க, உள்ளர கூட்டிட்டு வாங்கன்றாரு டாக்டர். வாங்க சீக்கிரம் வாங்கன்னு இன்னொரு நர்ஸும் கூட ஓடி வர்றாங்க. சீக்கிரம் வாங்க அப்படின்னு அவங்க ஓடி போய் கதவை திறக்க இவங்க ஸ்ட்ரெச்சரை உள்ளர எடுத்துட்டு வர்றாங்க. டாக்டர் என்னாச்சுன்னு பார்த்து சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு கதிர் கெஞ்ச, பாத்துக்கலான்னு டாக்டரும் உள்ளர போறாரு. அந்த மொத்த கூட்டமும் உள்ளர போயிட கதிர் மட்டும் வெளியே நிக்கிறாரு. அங்க இருக்க கண்ணாடி வழியா அவர் உள்ளர பார்த்துட்டு இருக்க, அதுக்குள்ள அவருக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டுட்டு சலைன் போட ஆரம்பிச்சிடுறாங்க. முகத்துல ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு விடுறாங்க. விரல்ல ஆக்சிமீட்டரை மாட்டிட்டு இருக்க கண்ணாடி வழியா பார்த்துட்டு இருந்த கதிருக்கு அதையும் மறைக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரீனை இழுத்து விட்டுடுறாங்க. அதுவரையிலும் கண்ணில் வழியிற கண்ணீரை கூட கண்டுக்காம இருந்த கதிர் முகத்தை அழுத்தி துடைக்கிறாரு. அப்போ அந்த ரூம் கதவு திறந்துட்டு டாக்டரும் கூட நர்ஸும் வர, டாக்டர் அவர் கண்ணு முழிச்சிட்டாரான்னு கேக்குறாரு கதிர். பேஷண்ட் பேர் என்னங்கிறாரு டாக்டர். முத்துவேல்னு சொல்றாரு கதிர். வயசு என்னன்னு டாக்டர் கேட்க கொஞ்சம் யோசிச்சுட்டு 53ங்கிறாரு கதிர். பேஷண்ட்டுக்கு வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு டாக்டர் கேட்க, ஆமாங்க டாக்டர், அவருக்கு இப்ப ரீசெண்டா தான் ஒரு சர்ஜரி பண்ணுனாங்க அப்படின்னு கதிர் சொல்ல, என்ன சர்ஜரின்னு டாக்டர் கேக்குறாரு. அவருக்கு இன்டெஸ்டைன்ல கேன்சர், அதுக்கான சர்ஜரி அவருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்ல, அதை நோட் பண்ணிக்கோங்கன்றாரு டாக்டர். ஓகேங்க டாக்டர்னு நர்ஸ் அதை நோட் பண்றாங்க. சர்ஜரி ரிலேட்டடா ஏதாவது ரிப்போர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு டாக்டர் கேட்க, அப்படிங்கிறாரு கதிர். காட்டுங்கன்னு அவர் கேட்க, என்னோட போன்ல இருக்குங்க டாக்டர், இந்தாங்கன்னு கதிர் எடுத்து நீட்டுறாரு. டாக்டரும் அதெல்லாம் பார்த்துட்டு இன்டெஸ்டைன் கேன்சர் ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்ல நர்ஸ் அதை ஓகேங்க டாக்டர் நோட் பண்ணிக்கிறாங்க. இந்தாங்கன்னு மொபைலை திருப்பி கொடுக்குறாரு டாக்டர். நோட் பண்ணிட்டீங்களான்னு கேட்க, பண்ணிட்டேங்க டாக்டர்ன்றாங்க நர்ஸ். சொல்லுங்க சார்னு டாக்டர் கேட்க, அவருக்கு என்னாச்சுங்க டாக்டர், பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல, அவருக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் இப்போ மயக்கமாக இருக்கிறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அவர் ஏன் இன்னும் கண்ணு முழிக்காமையே இருக்காரு அப்படின்னு கதிர் கலங்கி போய் கேட்க, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் மறுபடியும் ரூம் பக்கம் திரும்புறாரு. டாக்டர் ஒரு நிமிஷம் அப்படின்னு கதிர் கூப்பிட, சொல்லுங்க பாக்குறாரு டாக்டர். மாமா ஃபேமிலி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. அவருக்கு கேன்சர் இருந்த விஷயம் வீட்டில் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. சர்ஜரி கூட வீட்டுக்கு தெரியாம தான் பண்ணி இருக்காரு. அவருக்கு ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கதா வீட்டில் சொல்லி இருக்கோம். தயவு செஞ்சு அவங்க வீட்டில் கேன்சர் இருக்கிற விஷயத்த சொல்லிடாதீங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர்ன்றாரு கதிர். இவ்வளோ பெரிய விஷயத்த எப்படி ஃபேமிலிக்கு சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு டாக்டர் அதிர்ச்சியோட கேட்க, எனக்கு தெரியும் டாக்டர், ஆனா மாமா தான் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னாரு அப்படின்னு கதிர் சொல்ல, ஊஃப் அப்படின்னு பெருமூச்சு விட்டு தலையாட்டுறாரு டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், இந்த ஒரு விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாம பாத்துக்கோங்க ப்ளீஸ் டாக்டர்ன்றாரு கதிர். டாக்டரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி நான் சொல்லல, ஆனா இத மறைக்கிறது சரியில்லை அப்படின்னு டாக்டர் உள்ளர போக நர்ஸும் கூடவே போறாங்க. கதிருக்கும் என்ன செய்யறதுன்னு புரியல, ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி இருக்காரு. போன் எடுத்து கால் பண்ண வண்டி ஓட்டிட்டு இருக்க பழனியோட மொபைல் ரிங் ஆகுது. யாரா இது, வண்டி ஓட்ட முடியாம ரிங் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு போன் எடுத்து பார்த்துட்டு, மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டு கால் அட்டன் பண்ணி, சொல்லு மாப்பிள்ள அப்படிங்கிறாரு பழனி. மாமா, ராஜியோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்றாரு கதிர். தெரியுமே, அதான் தெரியுமே, ஹாஸ்பிட்டலுக்கு நீ தானே என் அண்ணன் கூட எல்லாம் போயிட்டு வந்தன்றாரு கதிர். மாமா அதெல்லாம் மாமா, கீழே விழுந்துட்டாரு, அவர் இப்ப மயக்கமா இருக்காரு, அவரை கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன் அப்படின்னு கதிர் ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல பழனி ஒவ்வொன்றுக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டிருக்குமோன்னு நினைக்கிறேன்றாரு கதிர். ஐயோ மாப்பிள்ள, என்னடா சொல்ற நீ
அப்படின்னு அலறாரு பழனி. டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் மட்டும்தான் இப்போதைக்கு அவர் கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன். நீங்க கொஞ்சம் வர்றீங்களா மாமான்னு கதிர் கேட்குறாரு. ஆ ஆ ஆ சரி மாப்பிள்ள, வரேன், உடனே வந்துடுறேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாரு பழனி. சக்தி காரை ஓட்டிட்டு இருக்க ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்ல குமரவேல் உட்கார்ந்துருக்க. அதுக்கு அடுத்ததுல வடிவு பாட்டி உட்கார்ந்துருக்காங்க. பின்னாடி மாறி உட்கார்ந்துருக்காங்க. நெஞ்சில் கையை வச்சுட்டு அழுதுகிட்டே வர்றாங்க. தம்பி கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க தம்பி அப்படின்னு வடிவு சொல்ல, ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் போங்கன்றாங்க மாறி. பாட்டி அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்காங்க. ஏய், நீ என்னதான் இருந்தாலும் அண்ணனை அப்படியே விட்டுட்டு வந்திருக்க கூடாதுடா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, இல்லப்பா அப்போ எனக்கு இருந்த பதட்டத்துல தெரியாம வந்துட்டேன்ப்பா அங்கிருந்து அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஐயோ முத்துக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, கொஞ்சம் வேகமா போ சக்தி அப்படின்னு பாட்டி அழுகையோடு சொல்ல, போறேன் போறேன், ஒரே டிராஃபிக்கா இருக்குன்றாரு அவரு. ஆமாங்க கொஞ்சம் சீக்கிரமா போங்கன்றாங்க மாறி. வீட்டு ஆளுங்களுக்கு வேற இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிற பழனி அவங்க அண்ணனுக்கு கால் பண்றாரு. டேய் பழனி கூப்பிடுறான் அப்படிங்கிற சக்திவேல் அப்படியே காலை அட்டன் பண்ணி விட்டு, சொல்லு பழனிங்கிறாரு. அண்ணே பெரிய அண்ணனை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம் அப்படின்னு பழனி சொல்ல, என்னது ஆஸ்பத்திரியிலையா அப்படின்னு இவரு அலற, பின்னாடியே அதையே சொல்லி மாறியும் அலறாங்க. ஹாஸ்பிட்டல்லையா அப்படின்னு வடிவும் அலற, ஐயோன்றாங்க பாட்டி. ஆமாண்ணே, இப்பதான் கதிர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னான். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எதுவுமே எனக்கு முழுசா தெரியல. ஆனா அண்ணனுக்கு ஏதோ தலையில அடிபட்டிருக்கானே அப்படின்னு பழனியோட வாய்ஸ் கார்ல கேட்டுக்கிட்டு இருக்க. இங்க எல்லாருமே அப்படியே பயத்துல வெளிரி போறாங்க. அதுலயும் வடிவ ஐயோன்னு கத்திட்டு காதை பொத்திக்கிறாங்க. தலையில அடிபட்டிருக்கா? டேய் என்னடா சொல்ற அப்படின்னு சக்திவேல் கத்துறாரு. தலையில அடிபட்டிருக்கா முருகா அப்படின்னு பாட்டி கதறிட்டு இருக்க. கதிர் அப்படிதான் சொன்னான். நீங்க அன்னிக்கிட்ட சொல்லிடுறீங்களா இல்ல நான் ஃபோன் பண்ணி சொல்லணுமான்னு பழனி கேக்குறாரு. இல்ல அண்ணி என் கூட தான் இருக்கிறாங்க, நான் சொல்லிக்கிறேன். நீ எங்க இருக்கப்ப அப்படின்றாரு சக்திவேல். நான் தான் பார்சல் கொடுக்க வந்தேன், நான் போயிடுறேன் அப்படின்னு பழனி சொல்ல, நீ சீக்கிரம் போ நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சக்தி சொல்லிக்கிட்டே காரை ஓட்டிட்டு இருக்காரு. சரிண்ணே சீக்கிரம் வந்துருங்கண்ணே, நான் வச்சிடுறேன் அப்படிங்கிற ஃபோனை வச்சுட்டு, ஐயோ பெரிய அண்ணனுக்கா இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ண போக அவரை இவங்களோட கார் தாண்டி போகுது. தம்பி கொஞ்சம் சீக்கிரமா போங்க அப்படின்னு வடிவம், ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் போங்க அப்படின்னு மாறியும் ஆளாளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்தா போலாம் போலாம் அப்படின்னு அவர் வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. கடவுளே அப்படின்னு பாட்டியை அலறிட்டு இருக்க. ஒன்னும் ஆகாது இல்லைன்னு வடிவ பயத்தோட கேக்குறாங்க. புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறான் அவன். அண்ணனுக்கு ஏதாச்சும் ஆகட்டும், அவனை கண்ட துண்டமா வெட்டி போட்டுடுற அப்படின்னு அவரு கதிரை கழுவி ஊத்திட்டு இருக்க. தம்பி கொஞ்சம் சீக்கிரமா போங்க தம்பி அப்படின்னு வடிவு தலையில அடிச்சுக்கிறாங்க. டேய் போடா சீக்கிரம் போடா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. ஹாஸ்பிட்டலுக்கே போங்கன்றாங்க வடிவு. ஏய் பார்த்து போடா, இவனுங்க வேற ஏத்தால எப்படி வரானுங்கன்னு பாரு அப்படின்னு ரோட்ல போறவங்களை திட்டிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்காரு அவரு. இங்க வடிவு கதறி அழுதுகிட்டு இருக்க. பாட்டி கையை கூப்பி கடவுளை வேண்டிக்கிட்டே வர்றாங்க. நடக்கிற கலைபரம் எதுவும் தெரியாம கோமதி கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அர்ச்சகர் பூஜையை முடிச்சுட்டு அவங்களுக்கு விபூதி கொடுக்குறாரு. அவங்களும் தட்டில் தட்சணை வச்சுட்டு வாங்கிக்கிறாங்க. அர்ச்சகர் அடுத்த அர்ச்சனையை வாங்கிக்கிட்டு உள்ளர போக கோமதி அங்கேருந்து நகர்றாங்க. கோவிலோட வளாகத்தில் சரவணனும் அஞ்சலியும் நின்று இருக்காங்க. அஞ்சலி ரொம்பவே அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்க. நீயே அஞ்சலி ஒரு மாதிரியா இருக்கன்னு கேட்குறாரு சரவணன். ஒன்றும் இல்லைன்னு அஞ்சலி சொல்ல, பரவாயில்ல சொல்லுங்கிறாரு அவரு. தேவையில்லாம நான் தான் குழப்பத்தை உண்டாக்குறேன்னு தோணுது சரவணா அப்படின்னு அஞ்சலி சொல்ல, அப்படி நீ என்ன பண்ணுனன்னு கேட்குறாரு அவரு. உங்க வீட்டில் எல்லாருமே இன்னும் தங்கமயில் மேல அன்பா தான் இருக்கிறாங்க. நான் மட்டும் வரலன்னா நீயும் அவங்களோட சேர்ந்து வாழ்றத பத்தி யோசிச்சிருப்பியோன்னு தோணுது அப்படின்னு அஞ்சலி சொல்ல, சலிச்சுக்கிறவரு, அஞ்சலி எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது, உனக்கு நான் எப்படி தான் புரிய வைக்கிறது? உன்னை நான் பார்க்கலன்னா கூட அவ கூட சேர்ந்து வாழ்றத பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டேன். இன்னும் அவளோட திமிர் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. பண்ணின தப்பை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. அதனால தான் அம்மா கொடுத்த பணத்தை அவ திருப்பி கொடுத்துட்டா. அதை கேட்க போன என்கிட்ட திமிரா பேசுறா அப்படின்றாரு சரவணன். அவங்க காயப்பட்டிருக்காங்க சரவணா அப்படின்னு அஞ்சலி சொல்ல, அப்படின்னா நான் காயப்பட்டதை விடவா அப்படிங்கிறாரு சரவணன். ஐயோ சரவணா நான் சொல்றத கொஞ்சம் கேளுன்னு அஞ்சலி சொல்ல, அஞ்சலி இங்க பாரு அஞ்சலி, எனக்கு அம்பட்டு வேதனையும் வலியும் இருக்கு, அதையே யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க.
அவ பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, அவ நல்லவ நான் கெட்டவன் அதானேங்கிறாரு சரவணன். சில மாசமே முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறமா சரவணன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறது சைல்டிஷா இருக்கு. அவரோட முடிவில் அவர் உறுதியா இருக்கலாமே தவிர இதை பேசுறதால எந்த பிரயோஜனமும் இருக்க போறது இல்ல. நீ நல்லவன் கெட்டவன், அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு சர்டிஃபிகேட்டை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம மனசாட்சிக்கு நம்ம நேர்மையாக இருந்தால் போதும், அது நம்மளை குறை சொல்லாத அளவுக்கு இருந்தால் போதும். இதை புரிஞ்சிக்காத பர்சனாக இருக்காரு சரவணன். ஐயோ சரவணா, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க சுமந்துக்கிட்டு இருக்கிறது உன்னோட குழந்தை சரவணா அப்படின்னு அஞ்சலி சொல்ல, சரி அதுக்கு என்னங்கிற மாதிரி பார்க்குறாரு அவரு. என்ன இருந்தாலும் நீ அவங்கள தேடி போய் சண்டை போட்டிருக்க கூடாதுன்றாங்க அஞ்சலி. அஞ்சலி அப்படின்னு சரவணன் ஏதோ சொல்ல, அஞ்சலி அதுக்கு மறுத்து ஏதோ சொல்ல, ரெண்டு பேரும் ரொம்ப சிவியரா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கோமதி அந்த வெளிப்பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு இருக்க அந்த இடத்துல இருக்க ஒரு சுவாமியை கும்பிடுறாங்க. ஏற்கனவே ஒரு லேடி கும்பிட்டுட்டு இருந்தவங்க கோமதி வந்து நின்னதை பார்த்துட்டு, அக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு தலையாட்டிட்டு சரவணன் கூட வந்தீங்களான்னு கேட்குறாங்க. கோமதி கொஞ்சம் யோசிச்சுட்டு, இல்லையே நான் மட்டும்தானே வந்தேன்றாங்க. சரவணனை கோவிலில் பார்த்தேனே அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அப்படின்னு கோமதி யோசிக்க, சரி நாம வந்த வேலை முடிஞ்சது, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பிடுறாங்க. சரவணன் கோவில்லையா, அவன் எப்போ கோவிலுக்கு வந்தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கோமதி அடுத்து சாமிக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த பிரகாரத்தோட ஒரு சைட்ல இருந்து வெளியே வர அங்க சரவணன் அஞ்சலியும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. அஞ்சலியை பாக்குறாங்க, சரவணனை பாக்குறாங்க. பயங்கர டென்ஷன் ஆகுறவங்க, ச்சே இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் பேசிக்கிட்டு இருக்கான் இவகிட்ட, இவனை என்ன பண்றது அப்படின்னு ரொம்பவே கோவப்படுற கோமதி, இன்னைக்கு போய் பேசிட வேண்டியதுதான் அப்படின்னு கோவத்தோட 2 எட்டு எடுத்து வைக்கிறாங்க. அவங்க மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்க்குறவங்க, ராஜி எதுக்கு இப்போ கூப்பிடுறா அப்படின்றவங்க ஃபோனை ஒரு பார்வை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்க சரவணனையும் அஞ்சலியும் ஒரு பார்வை பார்க்குறாங்க. அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க அடுத்த இட்டை எடுத்து வைக்க, இங்கே ராஜி படு டென்ஷனா ஃபோனை எடுக்கலன்னு உன்னை மறுபடியும் கால் பண்ணுறாங்க. ஒரு இடத்துலயே அடுத்த ரிங் வர டென்ஷன் ஆகுறவங்க கால் அட்டன் பண்ணி, ஏய் என்ன ராஜின்னு கேட்குறாங்க. அத்தை அத்தை நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு ராஜி ஒரே படபடப்பும் பதட்டமாக கேட்க, ஏய் சொல்லிட்டு தானே வந்தேன், கோவிலுக்கு போறேன்னு, என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு எரிச்சல் அடக்கிக்கிட்டு கேட்குறாங்க. அத்தை அப்பாவுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லையா அத்தை அப்படின்னு ராஜி சொல்ல அதிர்ச்சியோட ஆன்னு நிற்கிறாங்க கோமதி. ஏய் என்னடி சொல்ற அப்படின்னு கோமதி கேட்க, ஆமா அத்தை அப்பா காலையில் எங்கேயோ வெளியே போனாரு, நானும் பார்த்தேன் அப்படின்னு ராஜி சொல்ல, அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. இப்போ வீட்டில் எல்லாரும் பதட்டமா எங்கேயோ கிளம்பி போறாங்க, இப்போதான் போனாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, ஐயோ அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, நான் அப்பத்தா கிட்ட கேட்டேன், அவங்க உன் அப்பாவுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு மட்டும் சொன்னாங்க அத்தைன்றாங்க ராஜி. ஏய் என்னடி பண்றது இப்பன்றாங்க கோமதி. அத்தை அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை, அத்தை பயமா இருக்கு அத்தை, வாங்க அத்தை சீக்கிரம் அப்படின்னு ராஜி அழுதுகிட்டே சொல்ல, சரி சரி நீ பயப்படாத, நான் உடனே கிளம்பி வீட்டுக்கு வரேன் அப்படின்னு கோமதி சொல்ல, வந்துருங்க அத்தைன்றாங்க ராஜி. சரின்னு கோமதி ஃபோனை வைக்க ராஜியும் ஃபோனை காதுல இருந்து எடுக்கிறாங்க. ஃபோனை வைக்கிறவங்க எதிரில் பார்க்க இன்னமும் சரவணனும் அஞ்சலியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. படுபாவி இவங்கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு யூட்டர்னை போட்டு கோமதி போய்கிட்டே இருக்காங்க. அடுத்ததா ராஜி கதிருக்கு கால் பண்ண ஃபோன் எடுக்கல. ச்சே இவன் வேற ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஆஸ்பத்திரிக்கு புயல் மாதிரி சக்திவேல், அவர் பின்னாடி குமரவேல், வடிவு மாறி பாட்டின்னு எல்லாரும் வர்றாங்க. உள்ளர வந்ததும், டேய் போய் விசாரிச்சு பாருடா அப்படின்னு குமரவேலை முன்னுக்கு தள்ளுறாரு அவரு. அப்பா அப்படின்னு அவர் சொல்ல, கேள்டான்னு சொல்றேன்ல அப்படிங்கிற சக்தி அவரே ரிசப்ஷனுக்கு வந்து, ஏமா அப்படின்னு கூப்பிட, சொல்லுங்க சார் நிமிடுறாங்க. முத்துவேல்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணியிருக்காங்களே, எந்த வார்டில் இருக்காங்க அப்படின்னு அவர் கத்த, ஒரு நிமிஷம் இருங்கன்றாங்க அந்த லேடி. ஐசியூவில் இருக்காருங்க சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, குமரவேல் தான் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் ஐசியூவிலையா அப்படின்னு சக்திவேலு அதிர, பின்னாடி எல்லாரும் ஐசியூவா அப்படின்னு அலறாங்க. என்னப்பா சொல்றாங்க அப்படின்னு பாட்டியை அழுதுகிட்டே கையை நீட்ட, நேரா போய் லெஃப்ட்ல போங்க அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. சூறாவளி மாதிரி சக்திவேல் கிளம்பி போக லேடிஸ் பின்னாடி ஓடுறாங்க.
குமரவேல் குரங்கு மட்டும் மந்தி மாதிரி அப்படியே நின்றுது. கொஞ்ச நேரம் கழிச்சு போறாரு அவரும். கதிர் மட்டும் வெளியே நின்னுட்டு இருக்காரு. ஒரு நர்ஸ் வெளியே வர, சிஸ்டர் மாமா எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாரு அவரு. டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க உடனே போய் இந்த மெடிசனை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஸ்லிப்பை கொடுக்க, சரிங்க சிஸ்டர் அப்படின்னு அந்த பேப்பரை வாங்கிட்டு போறாரு கதிர். அவரு ரைட் சைடா போக இவங்களோட ரைட் சைட்ல இருந்து உள்ளர வர்றாங்க. இதான் அப்படின்னு அவர் சொல்ல உடனே ஓடி போய் கதவு வழியா பாக்குறாங்க. அங்க இருக்க கண்ணாடி வழியா உள்ளர படுத்திருக்கவரை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு அலறாங்க வடிவு. அவங்க அழுகையோட அப்படியே நின்றுட்டு இருக்க சக்திவேல் இன்னொரு கண்ணாடி வழியா பார்த்துட்டு அப்படியே வெறைச்சு போய் இந்த பக்கம் வர்றாரு. அவர் நகர்ந்ததும் பாட்டியும் அந்த கண்ணாடி வழியா முத்துவேல பாக்குறாங்க. ஐயோ முத்து முத்து, என்னப்பா நீ இப்படி படுத்து கிடக்குற? ஐயோ ஐயோ, சிங்கம் மாதிரி இருந்த என் மவன் இப்படி படுத்து கிடக்குறானே அப்படின்னு அழுதுகிட்டே வர்றாங்க. மாரியும் அப்படியே தவிக்கிறாங்க. இராத்தா டாக்டர் வரட்டும் கேட்போங்கிறாரு சக்திவேல். அப்போ பழனிவேல அங்க இங்கன்னு பார்த்துட்டு பரபரப்பா ஓடி வர்றாரு. அப்போ டாக்டர் வெளியே வர, டாக்டர் டாக்டர் அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சக்திவேல் கேட்க, சார் சொல்லுங்கன்றாரு குமரவேல். என்னாச்சு, எப்படி இருக்கு அவருக்குன்னு பழனியும் கேட்கிறாரு. பார்த்துக்கிட்டு இருக்கோம், பேஷண்ட் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. பேஷண்ட் கூட வந்தவர் எங்க அப்படின்னு டாக்டர் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு கேட்க, பேஷண்ட் கூடவா அப்படின்னு முகத்தை சுருக்கிட்டு பாக்குறாரு சக்திவேல். நீங்க யார கேக்குறீங்க? கதிரையாங்கிறாரு பழனிவேல். இந்த பேரை கேட்டவனைய படு டென்ஷன் ஆகுறாரு சக்திவேல். குமரவேல் திருட்டு மொழி முழிக்க, ஒருத்தர் கூட வந்தாரு, அவர்கிட்ட தான் மெடிசின் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு டாக்டர் சொல்ல, கதிரா தான் இருக்கும், இருங்க நான் போன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு பழனி கூப்பிடுறாரு. மெடிசின் வாங்கிட்டு அந்த டோர் கிட்ட வர்ற கதிர் போன் ரிங் ஆகுறத பார்த்து எடுத்துட்டு ஹலோ மாமாங்கிறாரு. கதிர், டேய் கதிர் நீ எங்க இருக்கன்றாரு பழனி. மருந்து வாங்க போனேன் மாமா, இதோ வந்துட்டேன் மாமாங்கிறாரு கதிர். கொஞ்சம் சீக்கிரம் வர்றியா, டாக்டர் கூப்பிடுறாரு அப்படின்னு போனை வைக்கிறாரு பழனி. கதிரும் போனை பாக்கெட்ல வச்சுட்டு அவசரமா வர்றாரு. என்னப்பா அப்படின்னு பாட்டி பழனியோட கையை பிடிக்க, மருந்து வாங்கிட்டாரா, இதோ வந்துருவாருங்க சார் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க கதிர் வேகமா ஓடி வர்றாரு. இந்தாங்க டாக்டர் இந்தாங்க அப்படின்னு கையில கொண்டு வந்த பண்டில் அவரு கொடுங்க அப்படின்னு நர்ஸ் வாங்குறாங்க. வாங்கிக்கோங்க செக் பண்ணிடுங்கன்றாரு டாக்டர். நீங்க சொன்னதை வாங்கிட்டேன் பாருங்கன்றாரு கதிரும். டாக்டர் நர்ஸ் எல்லாம் உள்ளர போனதும் அப்படியே திரும்பி, மாமா என்ன சொன்னாங்க மாமான்னு பழனிக்கிட்ட கேக்குறாரு. எப்படி இருக்காரா அப்படின்னு கதிர் கேட்க, இன்னும் மயக்கமா தான் இருக்கிறாராப்பா, எங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க சக்திவேல் வேகமா வந்து பலார்னு ஒரு அறை விடுறாரு. ஏங்க அண்ணே அப்படின்னு ஆளாளுக்கு அலறிட்டு இருக்க கதிரோட சட்டையை கொத்தா பிடிச்சி தூக்குறாரு அவரு. டேய் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு அவரு கதிரோட சட்டையை பிடிச்சிட்டு கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்க, ஏய் விடுப்பா அப்படின்னு ஆளாளுக்கும் அவங்கள பிரிச்சு விட முயற்சி பண்றாங்க. தப்புன்னு இதெல்லாம் விடுன அப்படின்னு பழனியை முடிஞ்ச அளவுக்கு இழுக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை வேணாம், சொன்னா கேளுங்கன்றாங்க மாறி. அண்ணே விடுங்கண்ணே, தயவு செஞ்சு சொன்னா கேளுங்கண்ணே விடுங்கன்றாரு பழனி. பாட்டி வடிவன்னு ஆளாளுக்கு அடிச்சுக்கிறாங்க. இவன் தான் எல்லாத்தையும் பண்ணனான், பெரியப்பாவை அடிச்சு சாவடிக்க பார்த்தான் அப்படின்னு பின்னாடி நின்று ஏத்தி விட்டுட்டு இருக்காரு குமரவேல். கொலகார பாவி, ஏய் அப்படின்னு சட்டையை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்க, அண்ணே சொன்னா கேளுனே, இவன் எந்த தப்பும் பண்ணல அண்ணே விடுங்கிறாரு பழனி. சட்டையை விடுங்கன்ற கதிர், நான் என்னங்க பண்ணேன் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணனியா, நடிக்காதடா அப்படின்னு சக்திவேல் ரொம்பவே இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க. அண்ணே சொன்னா கேளுனே, வாண்ணே இந்த பக்கம், கையை எடுன விடுன, என்ன அதுக்காக இப்படியா, விடுன தயவு செஞ்சு கையை எடுன, டாக்டர் பார்த்தாங்கன்னா நமக்கு தானே அசிங்கம் அப்படின்னு பழனிவேல் ரெண்டு பேரையும் பிரிக்க போராடிட்டு இருக்க. இவன் தாண்டா எல்லா பிரச்சனைக்கும் காரணம், இவன் தாண்டா புடிச்சு தள்ளி விட்டுருக்கான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, இல்லன்னுங்கிறாரு பழனி. இவன் தாண்டா அண்ணன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அப்படின்னு இன்னும் சட்டையை இறுக்கி பிடிச்சி உலுக்கிக்கிட்டு இருக்க. கையை எடுங்க, சொன்னா கேளுங்க, விடுங்க அப்படின்னு வடிவு கத்துறாங்க. நான் ஒன்னும் பண்ணலங்க, சொன்னா கேளுங்க விடுங்கன்றாரு கதிரும். எல்லாரும் விடு கையெடுன்னு ஆளுக்கு கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா சக்திவேல் கொஞ்சம் கூட விடாம கதிரை போட்டு உலுக்கி எடுத்துட்டு இருக்காரு. நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு கதிர் அவரோட கையை பிடிச்சி தள்ளுறாரு. எந்த தப்பும் பண்ணாம தான் அண்ணனுக்கு இப்படி ஆச்சாடா அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு பாஞ்சிக்கிட்டு வர, அண்ணே நீ கொஞ்ச நேரம் சும்மா தான் இருனே அப்படின்னு அண்ணனோட நெஞ்சில கைய வச்சு கொஞ்சம் தள்ளி விடுறாரு பழனி. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் சித்தப்பா அப்படின்னு குமரவேல் கத்துறாரு. நான் எதுவும் பண்ணலடா அப்படிங்கிறாரு கதிர். அண்ணே சும்மா கோபத்துல இப்படிலாம் பேசிட்டு இருக்காதண்ணே அப்படின்னு பழனி சொல்ல, நான் ஒன்னு கோபத்துல பேசலடா, இவன் தான் அடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்கான் அப்படிங்கிறாரு சக்திவேல். இங்க பாருங்க நான் ஒண்ணுமே பண்ணலங்க, அவனுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு கதிர் சொல்ல, நட்டிக்காதடா
பொய் சொல்லாத என்கிட்ட. நீ தள்ளி விட்டத குமார் பார்த்துருக்கான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல கதிர் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. ஏண்டா ஃப்ராடு பயலே, நான் தள்ளி விட்டேன் நீ பாத்தியா அப்படிங்கிற மாதிரி முறைச்சு பாக்குறாரு குமரவேலு. அந்த குட்டிச்சாத்தானம் கோவத்தோட நேரா பார்க்க முடியாம பார்வை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பிக்குது. டேய் குமாரு, என்ன சொல்ற? கதிர் தள்ளி விட்டதை நீ பாத்தியா? சொல்லுடா அப்படின்னு பழனிவேல் கேட்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு ஆமா சித்தப்பா, நான் என் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல கதிர் அதிர்ச்சியோட டேய்னு கத்துறாரு. பெரியப்பாவை இவன் தான் அடிச்சு கீழே தள்ளி விட்டான் அப்படின்னு குமரவேல் கூசாம சொல்ல டேய் அப்படின்னு அடுத்த வார்த்தை வராம பரிதவிக்கிறாரு கதிர். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி வேஷம் போடுறியா அப்படின்னு பலார்னு 2-3 அரை அரைஞ்சிடுறாரு சக்திவேல். அண்ணே அப்படின்னு பழனி கத்திட்டு இருக்க, உன்னை கொல்லாம விட மாட்டேன், சாவுடா, எங்க அண்ணனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும், உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு போட்டு கழுத்து நெரிச்சிட்டு இருக்க. டேய் வேணாண்டா அப்படின்னு பாட்டி இழுக்க பழனி ஒரு பக்கம் உள்ளர போந்து தடுத்து தள்ளி விடுறாரு. எங்க அண்ணன் அந்த நிலைமைக்கு ஆளாக்குனல்ல அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க. என்னடா பொய் சொல்ற அப்படின்னு கதிர் அதிர்ச்சியோட கேட்க அது திருட்டு மொழி முழிச்சிட்டு நிக்குது. இவன் கூடலாம் பழகாதீங்கன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். படிச்சு சொன்னேன், கேட்கலையே. எங்க அண்ணனை கொலை பண்ண பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அறைய ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரே வேலை அதுதான் போல. மறுபடியும் சட்டையை கொத்தா பிடிக்க அண்ணே விடுனே இருண்ணே பேசிக்கலாம் அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு அண்ணனை. டேய் கொலகார பாவி அப்படின்னு திட்டிட்டு இருக்க கதிர் ரொம்பவே அடிபட்டிருக்காரு. நிக்க கூட முடியாம லைட்டா தடுமாறுறாரு. டேய் வேணாண்டா சக்தி அப்படின்னு பாட்டி அழுதுட்டு இருக்க. என்னாத்தா, இன்னும் பேர மேல இருக்க பாசம் குறையலையா உனக்கு அப்படின்னு சக்தி கேட்க ஐயோன்னு பரிதவிச்சிட்டு நிக்கிறாங்க பாட்டி. இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. டேய் குமாரு, இப்படி கேவலமா பொய் சொல்லாதடா, உண்மையை சொல்லுடா, நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லுங்கிறாரு கதிர். என்னடா பண்ண சொல்ற? நான் தான் என் 2 கண்ணால பார்த்தேனேடா அப்படின்னு குமரவேல் அழுத்தம் திருத்தமா சொல்ல கதிர் அதிர்ச்சியா நிக்கிறாரு. இப்ப எல்லாரோட பார்வையும் கதிர் மேலதான் வந்து நிக்குது. குமரவேலும் கதிரை வெறியோட முறைச்சுக்கிட்டு இருக்காரு. கதிர் பயங்கர வேதனையும் அதிர்ச்சியும் கோபமா பாக்குறாரு. முத்துவேல் எப்ப கண்மொழிப்பாரு? அவருக்கு என்னதான் ஆச்சு? இல்ல கோமாவுக்கு போயிட்டாருன்னு எதுவும் சொல்ல போறாங்களான்னு தெரியல. குடிச்சாத்தான் குமரவேல் கூசாம பொய் சொல்ல எல்லாரோட சந்தேகமும் கதிர் மேலதான் விழுமா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.